ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி காரசாரமான சிக்கன் 65 எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கிலோ சிக்கனாக கழுவி எடுத்துருக்கு. அது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு அரை லெமனை புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் நல்லெண்ணெய், அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு உரலில் சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, நமக்கு காரமான தேவையான அளவு பூண்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே 2 பச்சை மிளகாய் வச்சு இடிச்சிங்கன்னா நல்லா இன்னும் காரமாக இருக்கும். அந்த காரம் கம்மிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பெப்பர் தூள் போட மாட்டேன், அதனால் அதையும் போட்டு கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பொரித்தா சுவையான காரசாரமான சிக்கன் 65 ரெடி. பாருங்கள், அது சர்வ் பண்ண தயாராகிட்டு ரெடி ஆகிட்டு சர்விங்க்கு. அது கூடவே இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் பிள்ளைங்க சீக்கிரம் சாப்பிடுவாங்கன்ட்டு. அது வச்சதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சம் ஒரு கை கருவேப்பிலையை நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து அது மேலே அப்படி தூவி விட்டுடணும். தூவி விட்டேன்னா அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது இப்போ ஒரு பீஸ் லெமனை பிச்சு விட்டாச்சு, புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பசங்க எல்லாருமே எடுத்து சாப்பிட்டாங்க. சீக்கிரமாக காலியாகிட்டு அவ்வளோ காரசாரமாக இருந்துச்சு. இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்